இன்றைக்கி நான் வந்து ஒரு புதுசான ஸ்டோரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது என்ன சம்மந்தமே இல்லாமல் கேப்டன் ஜியோனும் இல்லாமல் அதே நேரத்தில் வந்துட்டு இது பேர் என்ன செயின் ஆஃப் ட்ரெடிஷனும் இல்லாமல் வேற ஒரு வீடியோவாக இருக்குது. நீங்கள் யோசிக்கலாம், நான் வந்து கேப்டன் ஜியோன் போடலான்னு தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு இப்போ வந்து இந்த வீடியோ போகணுன்னு எனக்கு ஆசை வந்துடுச்சு. நான் அந்த ஸ்டோரியை வாட்பேடில் படித்தேன். இதில் வந்துட்டு ஒரு ஃபுல் ஸ்டோரி, ஓகேவா? அது வந்து ஒரு ஃபுல் ஸ்டோரி, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 பேஜஸ் கிட்டே இருக்கும். ஆனால் நான் வந்துட்டு போடுறது வந்துட்டு ஒரு குட்டி பார்ட் மட்டும்தான் போடுறேன், அதாவது ஃபைனல் பார்ட் மட்டும்தான் போடுறேன். இது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. படிக்கும்போது எனக்கு வந்து இது வந்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஆசையாக இருந்துச்சு. கேட்டால் இது வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் உங்களுக்காகவே இதை நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஒரு ஃபுல் ஸ்டோரி. இது பேர் வந்துட்டு மை கோல் கான்செப்ட். இதான் வந்து அந்த ஸ்டோரியோட நேம் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஎம்மில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு இது ஃபுல் ஸ்டோரியை வந்து நான் வந்து ஃபுல் ஸ்டோரியில் நான் போட மாட்டேன். உங்களுக்கு எனக்கு படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு, எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்துச்சு. ஸோ கமெண்ட் செக்ஷனில் வந்து நான் தர்றேன். செம்மையாக வளர்றதில்ல. சரி, ஓகே ஸ்டோரியில் போகலாம். அப்புறம் சம்மந்தமே இல்லாமல் கல்வரி சாங்கோட பிஜிஎம் எதுக்கு நான் இது போட்டேன்னு சொல்லிங்க யோசிக்கலாம். எனக்கு என்னமோ தெரில, இந்த 2-3 நாளாகவே நான் இந்த பாட்டு வந்து நான் அடிக்கடி கேட்டே இருக்கேன். ஏன்னே தெரில, எனக்கு இந்த கல்வரி சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கு முன்னாடி பிடிச்ச பாட்டு தான், இப்போ 2-3 நாளாக ரீசெண்டாக நான் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கேன். அதனால எனக்கு இந்த பிஜிஎம் போடணும்னு தோணுச்சு. பிஜிஎம் நல்லா இருக்குல்ல? சரி, ஓகே, வீடியோ கிளிப்பெல்லாம் சம்மந்தமே இல்லாதது தான். சரி, ஓகே வீடியோ கிளப்பலாம். இது வந்துட்டு ஒரு ஒன்லைன் மாதிரி நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இதில் வந்து டேஹுக்கு 2 பேத்துக்கு வந்து ஒரு அரேஞ்ச்டு மேரேஜாக நடந்திருக்கும். அரேஞ்ச்டு மேரேஜில் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் 2 பேத்துக்கு நடுவில். இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் முடிச்சு 2 பேர் வந்து சேர்ந்துருப்பாங்க. அதுக்கப்புறமா அழகாக ஒரு குட்டியாக வந்துட்டு ஒரு பையன் பிறந்திருப்பான். பையன் குழந்தை குட்டியாக தானே இருக்கும். கடவுளே, சரி ஐயோ இன்னைக்கு எனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சின்னு நினைக்கிறேன். சரி, ஓகே அந்த குழந்தை வந்து பிறந்திருக்கும். அது பார்க்குறதுக்கு அப்படியே ஜங்குக் மாதிரியே இருக்கும். ரொம்ப க்யூட்டாக பப்ளியாக அவங்களோட லைஃப் போயிட்டே இருக்கும். ஸோ இந்த குழந்தை தான் வந்து அவங்களோட உலகமாகவே இருக்கும். ரொம்ப ஒரு க்யூட்டான ஒரு அழகான ஒரு ஃபேமிலி, ஓகேவா? இதுதான் வந்து பேக் ஆஃப் த ஸ்டோரி. இது வந்து ஒரு பெரிய ஸ்டோரி. அவங்க 2 பேர் சேர்றது அப்படின்றது அது நமக்கு வேண்டாம். அது வந்து யூஸ்வலான ஒரு ஸ்டோரியாக தான் இருக்கும். ஆனால் இந்த பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போதைக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, டேஹுக்கு 2 பேத்துக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. அழகாக ஒரு குட்டி பையன் இருக்கான். அப்படியே பார்க்க ஜங்குக் மாதிரியே இருப்பான். ப்ரொஃபைல் கொடுத்துருக்கேன்ல, ஸோ இந்த மாதிரி இருப்பான். எனக்கு இந்த பிக்சர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அழகாக வந்துட்டு இது பாக்ஸிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, க்யூட்டாக இருந்துச்சுல்ல? சரி, ஓகே ஃபைன், பேக் டு ஸ்டோரி போகலாம். ஸோ இப்படி இருக்காங்க. இப்போ வந்து அப்படி கதை ஆரம்பிக்கலாம். ஜங்குக் வந்துட்டு ஒரு சிஇஓ. அவங்க வந்து பெரிய பணக்காரங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய காசு, பணம், பெரிய மேன்ஷன்லாம் இருக்கும். அவங்க வந்துட்டு ஒரு பணக்கார வீட்டு பையன் தான். இப்போ வந்துட்டு ஒரு பர்ஃபெக்ட் ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ எப்படி வந்து குழந்தைய பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக அப்படி ஒரு லைஃப் போயிட்டுருக்கு. ஸோ வந்து ஜங்குக்கு வந்துட்டு புக் படிக்கிறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஜங்குக்கு வந்து இன்றைக்கி சண்டே, அதனால் இன்றைக்கி வந்து ஆஃபீஸில் போகல. அதனால் வந்துட்டு இப்போ ஒரு லிவிங் ரூம் வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. நான் வேணால் பிக்சர் தரேன். ஸோ இந்த மாதிரி ஒரு லிவிங் ரூம் இருக்குது. ஸோ இந்த கவுச்சில் வந்துட்டு ஆப்போசிட்டில், ஓகேவா? நம்ம டேயாங்கும் ஜங்குக்கும் ஆப்போசிட்டில் வந்துட்டு டேயாங் வந்து புக் படிச்சுட்டு இருக்காங்க. ஜங்குக்கு வந்துட்டு அவங்களோட லேப்டாப்பில் அவங்களோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. குட்டி குழந்தை வந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க கீழே. ஸோ அந்த குட்டி பையன் இருக்கான் இல்லையா? ஸோ அவன் வந்துட்டு அவங்க அப்பா வந்து ஒரு கார் வாங்கி கொடுத்துருப்பாரு. அதாவது ஜங்குக்கு வந்து நைட்டு ஒரு கார் வாங்கிட்டு வந்திருப்பார், ஏபிசிடி கார். ஸோ அதை வச்சுட்டு அவன் விளையாடிட்டு, அவங்க ஃபுல்லாக ஹாலில் ஃபுல்லாக சுற்றி விளையாடிட்டே இருக்கான். டேயாங் வந்துட்டு அந்த ரொமான்டிக்கான ஒரு நாவல் வந்து ரீட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அவங்க ரீட் பண்ணலை. ரீட் பண்ணுற சாக்கில் அப்படியே உட்காந்து ஜங்குக்கை மட்டும்தான் பார்த்துட்ருக்காங்க. ஆப்போசிட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஜங்குக்கு மட்டும் தான் பார்த்துட்ருக்காங்க. அவங்க நாவலெல்லாம் ரீட் பண்ணல. இதை வந்து ஜங்குக்கு கவனிச்சிடுறாங்க. வேணா ரொம்ப நேரமாக உட்காந்துட்ருக்காங்கன்னு கவனிச்சிடுறாங்க. ஆனால் ஜங்குக்கு வந்துட்டு, அடி பொண்டாட்டி, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? 1 மணி நேரமாக நானும் பார்த்துட்டே இருக்கேன், என்னையும் பார்த்துட்ருக்கேன், பேஜையும் திருப்ப மாட்டேன், நாவலையும் படிக்க மாட்டேன், என்ன தாண்டி பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே அவங்க வந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படி கண்டுபிடிச்சாரோ அப்படின்ற மாதிரி ஒரு நிமிஷம் வந்துட்டு, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ஜங்குக்கு இருந்துட்டு, இல்லை ஏதோ இருக்குது, என் பொண்டாட்டிக்கு காலங்கத்தால் மூணு மாதிரி ஏதாவது ஸ்பைஸியாக பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, வந்துட்டு அங்கே இருந்துட்டு, என்னங்க வாயை மூடுங்க, பையன் இங்கே தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜங்குக்கு இருந்துட்டு இருப்பான் சரி சொல்லு, என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, வந்துட்டு அங்கே வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. ஸோ சுற்றி முற்றி பார்க்குறாங்க. பையன், அவன் பேர் வந்து ஜியான் ஜிஹோ, ஓகேவா? அவன் பேர் வந்து ஜியான் ஜிஹோ. பையன் எங்ககிட்ட ஓடிட்டுருக்கான் இல்லையா? ஸோ அவனை பார்த்துட்டு, குட்டி பண்ணு இங்கே வாடி அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு, அது
பையன்தான் சொல்கிறது வந்து இப்படி குட்டி பண்ணி இங்கே வாடி அப்படின்ற மாதிரி கூப்பிட நீ குட்டி கிட்ட குடுக்குன்னு ஓடி வரான். ஓடி வந்தோடனே டேங் வந்து அவங்க பக்கத்தில் உட்கார வச்சுட்டு ஒரு குட்டி வாட்டர் பாட்டிலில் தண்ணி குடிக்கிறாங்க. அவனுக்கு குடிச்சிட்டே இருக்கான். ஒரு டேங் வந்துட்டு டே சின்ன குட்டி நேற்று அவங்ககிட்ட என்ன சொன்னான்னு எனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க உடனே அவனு வந்துட்டு சம்மத்தி குட்டியாட்டு எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்ற மாதிரி தலையாட்டுறான். ஸோ அவனுக்கு இப்போ வந்து 2.5 வயசு. ஓகேவா, அவனுக்கு 2.5 வயசு இருக்குது அப்படின்ற மாதிரி தலையாட்ட உடனே டேங் வந்துட்டு பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அங்கேருந்து டேங் பக்கத்துலேருந்து எந்திரிச்சு குடிக்கணும்னு ஆப்போசிட்டில் ஜங்குக்கு பக்கத்தில் ஓடி ஜங்குக்கு பக்கத்தில் ஓடி போய் நிற்கிறான். அவனே ஜங்குக்கு வந்து அவனை பார்த்தோன்னே சிரிச்சுட்டு லேப்டாப் எடுத்துகிட்டு ஓரமாக வச்சுட்டு அவனை தூக்கி மடியில் உட்காரிச்சிட்டு அவன் கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்து என்னடா வேணும், என் பட்டிக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க உடனே வந்துட்டு எனக்கு அப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட நோஸ் இருக்கும் இல்லையா, ஸோ நோஸ் பிடிச்சி கிட்ட இருக்கிறான். கிட்ட இழுத்தோடனே ஜங்கு கிட்ட வராங்க. உடனே சிரிச்சிடுறாங்க. அப்படி இழுத்தோடனே ஜங்கு கிட்ட வந்தோடனே சொல்கிறான் எனக்கு விளையாடுறதுக்கு பாப்பா வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். குட்டி பாப்பா வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஜங்குக்கோட செயின் இருக்குல்ல அது பிடிச்சி விளையாடிக்கிட்டே சொல்கிறான். அவனு ஜங்குக்கு வந்து இது கேட்டோன்னே சிரிப்பு வந்துடுது. சிரிச்சுட்டே அவங்களோட ஃபோர்ஹெட்டில் அவனோட குட்டி ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணிவிட்டு ஜங்குக்கு வந்து அவங்களோட பன்னி டீத்தை காமிச்சு சிரிக்கிறாங்க. அவனும் பதிலுக்கு அவனோட குட்டி பன்னி டீத்தை காமிச்சு சிரிக்கிறான். ஸோ 2 பேரும் மாற்றி சிரிக்க அவனை ஜங்குக்கு இருந்துட்டு அவன் கிட்டே போயிட்டு அவன் காதில் போயிட்டு அவங்க போய் அவங்க அம்மா கிட்ட கேளு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நல்லா அழகாக ஓகேப்பா அப்படின்ற மாதிரி தம்ஸ் அப் காமிச்சிட்டு உடனே அங்கேருந்து நடந்து கொடுக்குற மறுபடியும் டேங் கிட்ட ஓடி டேங் வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு சிரிப்பு வருது. சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் போயிட்டு ஜங்கு டேங் வந்து அவனை கண்டுக்காத மாதிரி உட்காந்துக்கவும் போய் அவங்க கையில் தட்டுறான். அம்மா இங்கே பாரு அப்படின்ற மாதிரி தட்ட உடனே ஜங்கு டேங் இருந்துட்டு வாடா தங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு மடியில் உட்கார வச்சுக்கிறாங்க. என்ன அப்படின்ற மாதிரி நம்ம டேங் கேட்க அவன் போய் டேங்கோட காதுகிட்ட போய் அவனுக்கு எட்டல இருந்தாலும் ஏறி நின்று அவன் டேங்கோட காதுகிட்ட போய் அப்பா உங்ககிட்ட தான் கேட்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி அவன் கத்தி சொல்கிறான். குழந்தை தானே அவனுக்கு தெரியல காதுகிட்ட போய் மெதுவாக பேசுறோன்னு தெரியல. அவன் காதுகிட்ட போய் கத்தி சொல்கிறான். டேங்க் பார்க்கும்போது சிரிப்பாக வந்துடுது. உடனே அவனை மடியில் உட்கார வச்சுட்டு டேங் வந்து இப்போ அவன் காதுக்குள்ளே போய் ஜீசோ காதுக்குள்ளே போயிட்டு இங்கே பாரு அம்மா வீட்டுக்குள்ள ஆல்ரெடி ஒரு பாப்பா இருக்குன்னு போய் அப்பா கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லும் போதே வந்து அவங்களோட டம்மி இருக்கும் இல்லையா, அதை ரப் பண்ணி காமிக்கிறாங்க. ரப் பண்ணி காமிச்சிட்டு அப்படி சொல்கிறாங்க. உண்மையாக வந்துட்டு உடனே குடுக்குன்னு ஓடி ஜங்குக்கு கிட்டே போய் ஜங்குக்கு மடியில் ஏறி உட்காந்துட்டு ஜங்குக்கு காது பிடிச்சி இப்போவும் வந்து அவனுக்கு மெதுவாக சொல்ல தெரியல கத்திதான் சொல்கிறான். அம்மா அவங்க வயிற்றில் ஆல்ரெடி ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சொல்லும் போதே ஜங்குக்கோட வயிற்றை வந்து அவங்க ஜங்குக்கோட டம்மியை அவன் தடவிட்டே சொல்கிறான். ஏன்னா டேயாங் வந்து தடவிட்டே சொல்லியிருப்பாங்கல்ல, அதனால் இவனும் வந்துட்டு அவங்க ஜங்குக்கோட வயிற்றை தடவிட்டே சொல்கிறான். ஜங்குக்கு கேட்கும்போது இல்லை என்ன சொன்ன எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி திரும்ப கேட்குறாங்க. ஏன்னா அவங்களால நம்ப முடியல. திரும்ப கேட்குறாங்க. உடனே வந்துட்டு அப்பா அம்மா வயிற்றுல ஆல்ரெடி பாப்பா இருக்காம்பா அப்படின்ற மாதிரி இவன் திரும்பவும் சொல்கிறான். அதே மாதிரி வயிற்று தடவிட்டே சொல்கிறான். ஜங்குக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுது. உடனே ஜிஹோ வந்து கையில் தூக்கிட்டு டேயாங் கிட்ட போகிறாங்க. கிட்ட போனோடனே ஜிஹோ வந்து நான் விளையாட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கீழே இறங்கி ஓடிடுறான். இப்போ என்னன்னா வந்து ஜங்குக்கால் நம்ப முடியல. ஏன்னா வந்துட்டு இவங்க 2 பேரும் பேரண்ட் ஆகிட்டாங்க இல்லையா. ஸோ பேரண்ட் ஆனதுக்கப்புறமா வந்து அவங்களால லவ் மேக் பண்ணியிருக்க முடியாது. அது லவ் பண்ணியிருக்க முடியாது. அந்த இது இன்டர்கோர்ஸ் வந்து இது பெருசாக போயிருக்காது. 2 பேர்த்துக்கு நடுவில் வந்து அப்பப்போ எப்போயா டைம் கிடைக்கும்போது தான் என்ன பையன் எப்பவுமே கூட இருந்துகிட்டே இருப்பா இல்லையா. ஸோ அவங்களால வந்து அவ்வளோ தூரம் இன்டர்கோர்ஸ் பண்ணியிருக்க முடியாது. ஸோ ரேராக தான் லவ் மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஜங்குக்கால் நம்ப முடியல. நம்ம வேறு எதனோட பண்ணோம் அப்படின்ற மாதிரி டேங்க்கும் எப்படி இருந்திருக்குன்னா ஜிஹோக்கு பர்த் கொடுத்ததுக்கப்புறமா அவங்களோட பாடி மாறி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் அந்த இதெல்லாம் வந்துருக்கும்ல. ஸோ அவங்க பாடி மாறினதுனால டேங்க்கு வந்துட்டு ஒரு இன்செக்யூரிட்டி. அதனால் ஜங்கு கிட்ட ரொம்ப நாள் பாடி காமிக்காமலே இருப்பாங்க. ஆனால் ஜங்குக்கா நீ எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி அவங்களை வந்து ப்ரேஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. கிடைக்கிற கேப்லலாம் கிட வெட்டிடுவேன் அந்த மாதிரி தான். ஸோ ஜங்குக்கு வந்து அப்போ லவ் பண்ணி மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் ஜங்குக்கெல்லாம் சரியாக நம்ப முடியலன்னு டேங் கிட்டே போயிட்டு டேங் பக்கத்தில் உட்காந்துட்டு டேங் அவன் என்னமோ சொல்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க கண்ணு டேங்கோட கண்ணை பார்க்குது. அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி அவங்களோட வயிற்றை பார்க்குது. அப்படியே போய் கை வந்து டேங்கோட வயிற்றை அப்படி தடவி கொடுக்குது. உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்குது. அவங்க கண்ணே கேட்குது டேங் கிட்ட. டேங் வந்துட்டு ஆமாம் மிஸ்டர் ஜான். ஏன் மிஸ்டர் ஜான் உங்கள் மேலே உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி இல்லை டீமா என்னால் நம்ப முடியல. இவ்வளோ நல்ல நியூஸு
கடவுளேன்ற மாதிரி இருக்கு எனக்கு. எனக்கு என்ன நம்ப முடியலடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேயாங் வந்துட்டு சிரிக்கிறாங்க. ஜங்குக்கு வந்து டேயாங்கோட கை பிடிச்சிட்டு அவங்க விரல் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்து முத்தம் கொடுக்குறாங்க. முத்தம் கொடுத்துட்டு டேயாங்கிட்ட வந்துட்டு இங்கே பாரு, நம்ம வந்து பெஸ்ட்டு பேரண்ட்டாக இருக்க போகிறோம். இந்த வீடே வந்து எப்படி சொல்கிறது, சந்தோஷத்தில் நிறைஞ்சிருக்க போகுது. அப்புறம் நம்ம பையன் அவன் பெஸ்ட் அண்ணனாக இருப்பான், நீ வேணா பாரு, நீ இவ்வளோ ஸ்ட்ராங் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஃபோர்ஹெட் அட்டாச் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து பையனையும் கூப்பிட்டு நீவோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 3 பேர் ஃபேமிலியாக ஹக் பண்ணிக்கிறாங்க. சாரி, 4 பேர் வயிற்றில் இருக்கிறவங்களையும் சேர்த்து ஃபேமிலி ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஒரு மாதத்துக்கு அப்புறமா இன்றைக்கி வந்து டேயாங் வந்து அல்ட்ராசவுண்ட் செக் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதுக்கு வந்து டேயாங்க்கு வந்து இன்னைக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. டேயாங் அப்புறம் பையன் 2 வயசு பையன் ஜிஹோ கையில். ஸோ 3 பேர் உள்ளே போகிறாங்க. உள்ளே போனேன் டாக்டர் வந்துட்டு டேயாங் எக்ஸைட்டடாக இருக்கீங்களா, உங்களோட பேபி ஜென்டரை ரிவீட் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆனால் டேயாங் வந்துட்டு ஆமாம் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனால் டேயாங் வந்து பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சுட்டு அந்த ஜெல்லெல்லாம் அப்ளை பண்ணுறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு ஜிஹோ கையில் வச்சுட்டு பக்கத்தில் நிற்கிறாங்க. ஜிஹோ காதுகிட்ட போயிட்டு உனக்கு தம்பி பாப்பா வேணுமா தங்கச்சி பாப்பா வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்க, அவர் வந்துட்டு எனக்கு தங்கச்சி பாப்பா தான் வேணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அவன் வந்து அப்பாவை அப்படி கழுத்தோடு சேர்த்து ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அந்த ஜெல் போட்டு அப்படியே அந்த இது மூவ் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸ்க்ரீனில் வந்து அந்த குட்டியாக வந்து ஒரு கேஷ்யூ பேபி தெரியுது. கேஷ்யூ ஷேப்பில் தானே இருக்கும். ஸோ குட்டியாக கேஷ்யூ பேபி தெரியுது. ஸோ பார்க்குறாங்க. டாக்டர் ரிமூவ் பண்ணி முடிச்சுட்டு டேயாங் கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு பெண் குழந்தை தான் பிறக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பொண்ணுன்றது ரிவீல் பண்ணோடனே டேயாங்கை விட ஜங்குக்கு செம எக்ஸைட்மெண்ட் அப்படியே கண்ணில் கண்ணீரே வந்துடுது. அவ்வளோ பெரிய அந்த பன்னி டீத்தை காமிச்சிட்டு அப்படியே சிரிச்சிட்டே இருக்காங்க. இவங்கன்னா அவங்களுக்கு பொண்ணு வேணும்னு ஆசை. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பொண்ணு தான் ஆசைப்பட்டிருப்பாங்க, இருந்தாலும் ஜிஹோ வந்து பிறந்திருப்பான். பட் இட்ஸ் ஓகே. அதனால வந்து இப்போ பொண்ணு வேணும்னு அவங்களுக்கு ரொம்ப ஆசை. மிஸ்டர் குட்டி ஜிஹோ உங்களுக்கு தங்கச்சி பாப்பா வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்லிட்டு அவனை வந்து இப்படி கையில் வந்து இது பண்ணுவாங்க, குதிக்க வைப்பாங்கல்ல குழந்தைய, ஸோ அந்த மாதிரி பண்ணுறாங்க. அவன் வந்துட்டு தங்கச்சி பாப்பாவா அப்படின்ற மாதிரி அவன் டவுட் கேட்குறான். ஒன்று டேயாங் வந்துட்டு ஆமாடி செல்லம், உனக்கு தங்கச்சி பாப்பா வரப்போகுது, நீ பெரிய அண்ணன் ஆகிட்ட, நீ தான் தங்கச்சி பாப்பாவை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே அவர் வந்துட்டு அவங்க ஜங்குக்கோட கையை பிடிச்சிட்டு ஜங்குக்கு கட்டி பிடிச்சிட்டு நாங்கள் 2 பேருமே பார்த்துப்போம், நாங்கள் 2 பேருமே வந்து பத்திரமா பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே ஜங்குக்கு இருந்துட்டு ஆமாம் இது எங்களோட டியூட்டி, அம்மாவையும் சரி பாப்பாவையும் சரி 2 பேர்த்தையும் நாங்கள் கண்ணுக்குள்ளே வச்சு பத்திரமா பார்த்துப்போம், என்ன ஜிஹோ பட்டி அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ஆமாப்பா அப்படின்ற மாதிரி 2 பேரும் ஹைஃபை கொடுத்துக்கிறாங்க. ஆனால் ஜிஹோ வந்து கிட்ட போயிட்டு கிட்ட போயிட்டு அவங்க வயிற்றுக்கு வந்து அப்படியே தடவி கொடுத்துட்டே இருக்கான். அவனுக்கு தங்கச்சி பார்க்கணுன்னு ஆசை, அவன் அழகாக தடவி கொடுத்துட்டே இருக்கான். நம்ம ஜங்குக்கு வந்து ஜிஹோ டேயாங் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு டேயாங்கோட தரமாட்டுக்கு போயிட்டு டேயாங்கோட ஃபோர்ஹெட்டில் வந்து ஒரு கிஸ் கொடுக்குறாங்க. அவனை டேயாங் வந்துட்டு என்னங்க என்னால் தாங்க முடியலைங்க, எனக்கு சீக்கிரம் பேபி வெளியில் வரணும், எனக்கு எப்படா வரும்னு ஆசையாக இருக்குது, நம்ம எல்லோரும் சேர்ந்து ஃபேமிலியாக இருக்கணும்ல, எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க 2 பேரும் பார்த்து மாற்றி சிரிச்சுக்கிறாங்க. ஜங்குக்கு எனக்கும் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ 2 பேரும் அப்படியே கீழே குனிஞ்சு பார்த்தா இன்னும் ஜிஹோ வயிற்று பக்கத்துலேயே வந்து தடவி கொடுத்துட்ருக்கான், அதுக்கு முத்தம் கொடுத்துட்ருக்கான். அவனால் எக்ஸைட்மெண்ட்டை தாங்க முடியல, தான் வந்து பெரிய அண்ணன் ஆகிட்டேன், தங்கச்சி பாப்பா வரப்போகுதுன்னு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்படியே எனக்கு அந்த டே முடிய. ஸோ இப்போ வந்து டேயாங் வந்து ஒரு ஃபைனான ஒரு ஈவினிங் டைம். டேயாங் வந்துட்டு இப்போ வயிறு நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு, ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க நல்லா தெரியும். ஸோ அந்த மாதிரி வயிறு தெரிய ஆரம்பிச்சிருச்சு, நல்ல கவுஸில் வந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்ருக்காங்க. இப்போ ஜிஹோவுக்கு 3 வயசு ஆகுது. ஸோ வந்து நம்ம ஜிஹோவும் நம்ம ஜங்குக்கும் வந்து கீழே உட்காந்து விளையாடிட்டுருக்காங்க, டாய்ஸ் வச்சு விளையாடிட்டுருக்காங்க. அப்போ ஜிஹோ விளையாடிட்டு இருக்கும்போது டக்குன்னு டேயாங் போங்க திரும்பி அம்மா நீங்கள் ஓகே தானே, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, உங்களுக்கு எங்கேயும் பெயினாக இல்லைல்ல அப்படின்ற மாதிரி இவன் கேட்க, ஆனால் டேயாங் வந்துட்டு என் பொண்ணுக்குட்டி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைடி, அம்மா நல்லா இருக்கேன், பேபியும் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வயிற்றை வந்து தடவி கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க வந்துட்டு அம்மா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லிடுங்க சரியா, நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போகலாம், எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி இவன் க்யூட்டாக சொல்ல, டேயாங் வந்துட்டு சரிடா பெரிய மனுஷா, என்ன நடந்தாலும் உங்ககிட்ட சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உண்மையாக வந்துட்டு அம்மா உங்களுக்கு ஏதாவது குடிக்க வேணுமா, நான் ஜூஸ் எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்க, டேயாங்க்கு சிரிப்பு வந்துடுது. அவனை பார்த்துட்டு ஜூஸ் வேணும், ஆனால் நீங்கள் தனியாக போக வேண்டாம், அப்பாவை கூப்பிட்டு போங்க, 2 பேர் போய் ஜூஸ் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ஜங்குக்கு வந்து அவனை கையில் தூக்கிக்கிட்டு கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. போகும்போது டேயாங் திரும்பி பார்த்து இங்கே பாரு உனக்கு ஏதாவது ஒன்றுனா சொல்லு சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க தலையில் தட்டிட்டு அவங்க அப்படியே கிச்சனுக்கு போகிறாங்க. ஸோ கிச்சனுக்குள்ளே போனோடனே அவனை உட்கார வச்சுட்டு ஜங்குக்கு வந்து ஜூஸ் ஊற்றிட்டு இருக்காங்க. அவன் வந்துட்டு இல்லை அப்பா அங்கே பாருங்கள், அம்மா இன்னும் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், அம்மா பாவம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே அவன் ஜங்குக்கு வந்துட்டு அம்மா பாவம் தான், அம்மா வந்துட்டு நம்மளோட குட்டி பிரின்சஸை அவங்க வயிற்றில் வச்சுட்டு வளர்த்துட்டு இருக்காங்கல்ல அம்மா, அப்போ நம்ம அம்மாவை நல்லா பார்த்துக்கணும்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்ல,
ஆமாப்பா, ஆமா. நான் அம்மாவ இன்னும் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி இவன் க்யூட்டாக கண்ணை சிமிட்டிகிட்டே சொல்கிறான்னு ஜங்குக்கு இருந்துட்டு அவன் கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு என் செல்லக்குட்டி அப்படின்ற மாதிரி கிள்ளிட்டு உடனே ஜூஸ் எடுத்துகிட்டு டேங் கிட்ட போகிறாங்க. டேங் கிட்ட குடித்தோடனே டேங் வந்துட்டு வாங்கிக்கிறாங்க. ஸோ அவங்க குடிச்சிட்டு இருக்காங்க. அவன் இல்லை, குட்டி பையன் இல்லை, இறங்கி கீழே ஓடி போய் அவங்க வயிற்றுக்கிட்ட போயிட்டு அந்த வயிற்றுக்கு வந்து தடவி கொடுத்துட்டு பாப்பா இங்கே பாரு, அண்ணன் இங்கே தான் இருக்கேன், அம்மா இங்கே தான் இருக்காங்க, அப்பா இங்கே தான் இருக்காங்க, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உன்னை பத்திரமா பார்த்துப்போம், சரியா, நீங்கள் எதுக்கும் பயப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வயிற்றுக்கு வந்து ஒரு முத்தம் கொடுக்குறான். அந்த பேபிக்கு வந்து முத்தம் கொடுக்குறான், வயிற்றில் இருக்க பேபிக்கு. ஜங்குக்கு டேங்க்கு இதை பார்க்க சிரிப்பு எழுது. ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. ஜங்குக்கு நம்ம டேங் பக்கத்தில் உட்காந்துட்டு அவங்களோட ஷோல்டரில் ப்ரொடெக்டிவான ஒரு கை போட்டு டேங் லிப்ஸில் வந்து ஒரு பேட்ச் பண்ணிவிட்டு ஒரு பிக் பண்ணிவிட்டு நம்ம இவன் இருக்கான்ல குட்டி பையன், அவனோட நெத்திலையும் போய்ட்டு ஒரு கிஸ் பண்ணிவிட்டு 3 எல்லோரும் வந்து சிரிச்சிட்ருக்காங்க. இவன் க்யூட்டாக பண்ணுறது எல்லாமே க்யூட்டாக தான் இருக்குது. சிரிச்சிட்ருக்காங்க. டேங்க்கு வந்து உட்கார முடியலன்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து பின்னாடி பிள்ளெல்லாம் வச்சு அவங்க காலெலாம் ஊற்றிட்டு பத்திரமா பார்த்துக்கிறாங்க. டேங்க்கு எல்லா நிமிஷம் கண்ணில் கண்ணீரே வந்துடுது. நான் இப்படி ஒரு ஃபேமிலி கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி. இவனே ஜங்குக்கு இருந்துட்டு இல்லை நான் தான் நீங்கள் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஃபேமிலியை ஒருத்தரும் பத்திரமா பார்த்துப்போம், அதாவது மாற்றி பத்திரமா பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்ல உடனே வந்துட்டு ஆமாப்பா அப்படின்ற மாதிரி சிரிக்கிறான். ஸோ எல்லோரும் ஃபேமிலியாக வந்து க்யூட்டாக அந்த மூமெண்ட் வந்து போயிட்டுருக்கு. இப்போ வந்து கார்டன் தான் காமிக்கிறோம். ஜங்குக்கு வந்து தன்னோட 1.5 வயசு குழந்தை பொன் குழந்தை ஜியோன் ஹானா வந்து கையில் வச்சுருக்காங்க. ஜியோன் ஹானா அந்த பொண்ணு பேர். ஸோ கையில் வச்சுருக்காங்க. 2 பேரும் கார்டனில் நின்றுட்டு அங்கே சுற்றி நிறைய கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஜீஹோ கண்ணுக்கு வந்து குட்டி ஒரு ஹானா கண்ணுக்கு வந்து ஒரு குட்டியான ஒரு பட்டர்ஃப்ளை தெரியுது. அழகாக பறந்து போயிட்டு இருக்கு. அவன்ல அப்பா பட்டர்ஃப்ளை எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க ஜங்குக்கு வந்து கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் பிடிக்கல, கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே பாரு அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி காமிக்க 2 பேரும் அழகாக பட்டர்ஃப்ளை ரசிச்சிட்டு இருக்காங்க. அது வந்துட்டு இல்லை, ஜீஹோ தொட்டு போகுது. ஸோ ஜீஹோக்கு வந்து சிரிப்பு வந்துடுது. உடனே அவங்க அப்பா கிட்ட போய் அவங்க அப்பா அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறான். அதாவது டேயாங் வந்து எப்படி ஜங்குக்கு ஹேக் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இவன் வந்து ஜங்குக்கு வந்து செஸ்ட்டில் போய் நல்லா வந்து இப்படி பசிச்சு வச்சுக்கிறா ஃபேஸை. ஸோ ஜங்குக்கு வந்து டேயாங் ஞாபகம் தான் வருது. உடனே ஃபோஹெட்டில் வந்து ஒரு கிஸ் கொடுத்துட்டு அப்படியே அவங்க அம்மா மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோஹெட்டில் ஒரு கிஸ் கொடுத்துட்டு நீ தாண்டி தங்க பியூட்டிஃபுல், உன்னை விட இந்த உலகத்தில் எவ்வளவுமே அழகாக இல்லை, அவ்வளோ அழகாக இருக்கா என் குழந்தை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்துட்டு 2 பேரும் அப்படியே உள்ளே வராங்க. உள்ளே வந்தால் ஜீஹோ வந்துட்டு இப்போ வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கான். சொல்ல மறந்துட்டேன், பொன்கள் வந்து அப்படியே பக்கத்துக்கு டேயாங் மாதிரியே இருக்கும். நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, தமிழ்லைன் வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ டேயாங் மாதிரியே இருக்கும், க்யூட் அழகாக இருக்கும். நான் பிக்சர் கூட அட்டாச் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி. ஸோ இப்போ வந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கான். அவன் ஜங்குக்கு இதை பார்த்துட்டு டீ என்ன நேரத்துக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கேன், நைட்டு தூங்க போனதுக்கு எவனாவது ஐஸ்கிரீம் சாப்பிடுவானாடா, அப்படியே உங்கள் அம்மா மாதிரியே இருக்கான், அப்புறம் அப்படியே ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் உங்கள் அம்மா எப்படி தும்பாலும் அப்படி திங்கிறாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மண்டிலே ஒரு அடியை போட்டு ஐஸ்கிரீம் தூக்கி பிடுங்கி சூற வச்சுட்டு அவன் கத்துறான். இல்லை நான் ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன்னு கத்துறான். அவனை அப்படியே கையில் பிடிச்சி தூக்கிட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக பெண்கள் பாப்பா இருக்கா இல்லையா, அவள் கையில் வந்து ரொம்ப க்யூட்டாக அப்படி சொல்கிறது பட்டும் படாமல் தொட்டு தொடாமலும் பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க. இவனையா காலரை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. தர நீ வாடா ரூமுக்கு வாடா அப்படின்னு. எல்லா அப்பாவும் அப்படி தான் ஹேண்டில் பண்ணுவாங்கல்ல. ஸோ அப்படி தரத்துன்னு இழுத்துட்டு போகிறாங்க. ரூம்குள்ளே போயிட்டு 2 பேர்த்தையும் உட்கார வச்சுட்டு சரி ஓகே பேபிஸ், அப்பா வந்து கதை சொல்ல போகிற 2 பேர் கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி 2 பேர்த்தையும் பக்கத்தில் பிடிச்சி உட்கார வச்சு ஒரு சைடு வந்து பொண்ணு, இன்னொரு சைடு பையன். 2 பேருமே வந்து ஜங்குக்கோட 2 செஸ்லேயும் சாஞ்சிருக்காங்க. ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஊரில் ஒரு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த கதை சொல்லி முடிக்கும் போது 2 குழந்தையும் தூங்கிட்டாங்க, அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. அந்த குட்டி குழந்தைங்க தூங்கும்போது குட்டி கொரட்டை வரும் தெரியுமா, அந்த சத்தத்தோடு அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு வந்து 2 குழந்தையோட ஃபோர்ஹெட்லேயும் ஒரு கிஸ் கொடுத்துட்டு 2 பேர்த்தையும் படுக்க வச்சுட்டு அவங்க ரூமில் குழந்தைங்க ரூம் இருக்குல்ல, ஸோ படுக்க வச்சுட்டு பெட்ஷீட் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு ஜங்குக்கு வந்து இப்போ வந்து குட் நைட் சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு அவங்க ரூமுக்கு போகிறாங்க. ஜங்குக்கு வந்து இப்போ கீழே இறங்கி போகிறாங்க. ஏன்னா எங்கள் ரூமில் எல்லாம் கீழே இறங்கி போகிறாங்க. அப்போ தான் லிவிங் ரூமில் வந்து எல்லா அப்போவுமே அங்கேயும் கிடக்கும் இல்லையா, ஸோ எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஜங்குக்கு இதை பார்த்து சிரிச்சுட்டு டேயாங் கிட்டே போகிறாங்க. டேயாங் வந்து ஜங்குக்கு பார்த்துட்டு தூங்கிட்டாங்களா 2 பேரும் அப்படின்ற மாதிரி கேட்க ஜங்குக்கு வந்துட்டு தூங்கிட்டாங்களே, நான் கதை சொன்னால் அவங்க 2 பேரும் தூங்காமல் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க ஜங்குக்கு வந்துட்டு ஆமாம் உங்கள் 2 குழந்தைங்களும் இருக்காங்களே உங்ககிட்ட தான் அட்டாச்சாக இருக்காங்க, உங்ககிட்ட தான் மேஜிக் இருக்குது மிஸ்டர் ஜியோன் அப்படின்ற மாதிரி சொல்ல இன்னும் ஜங்குக்கு இருந்துட்டு ஆமாம் நானே குழந்தைங்க மேலே நிறைய பாசம் வச்சுருக்கேன், எல்லாமே வச்சுருக்கேன். ஆனால் இப்போ என் பொண்டாட்டிக்கிட்ட தான் எல்லா பாசத்தையும் காமிக்கணும்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங் கிட்ட போயிட்டு டேயாங்க கிட்ட இழுத்து அவங்களோட முடி முன்னாடி வந்து இருக்கும் இல்லையா, ஸோ அதை எடுத்து அவங்க அப்படியே காது பின்னாடி விடுறாங்க.
ஓ! இப்ப மிஸ்டர் ஜியானுக்கு என்ன வேணுமா? அப்படின்ற மாரி கேட்க, உடனே ஜங்குக்கு இருந்துட்டு, மிஸ்ஸஸ் ஜியான் தான் வேணும். வேற என்ன வேணும்? அப்படின்ற மாரி சொல்ல, உடனே டேங் இருந்துட்டு ஜங்குக்கோட செஸ்ட்லயே ஒரு அடிய போட்டு, ஜங்குக்கோட செஸ்ட்ல வந்து உங்களோட சின் இருக்கும் இல்லையா? ஸோ நாடி. ஸோ அது வந்து ஜங்குக்கோட செஸ்ட்ல வச்சுட்டு இப்படி மேல பார்ப்பாங்கல்ல. ஸோ அந்த மாரி மேல கண்ண பார்த்துட்டு சொல்றாங்க, "உங்களுக்கு என்ன எப்படி கவுக்கணும்னு நல்லா தெரிஞ்சிருக்கு மிஸ்டர் ஜியான்." அப்படின்ற மாரி சொல்ல, உடனே ஜங்குக்கு இருந்துட்டு, என் பொண்டாட்டிய கவுக்காம நான் வேற யார போய் கவுக்கட்டும்? நீ தெரியுமா? நீ எவ்வளோ அழகா இருக்க தெரியுமாடி? நீ அவ்வளோ அழகு, அவ்வளோ ஸ்ட்ராங்கு. ரொம்ப நல்ல அம்மாவும் கூட." அப்படின்ற மாரி சொல்ல, "உங்களுக்கு மட்டும் என்னங்க குறைச்சல்? என் புருஷனும் தங்கம் தான்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, ஜங்குக்கோட லிப்ஸுக்கு கீழ ஒரு மச்சம் இருக்கும் தெரியுமா? ஸோ அந்த மச்சத்துக்கு வந்து ஒரு முத்தம் குடுக்குறாங்க. குடுத்துட்டு, "இந்த எவ்வளோ நடந்திருக்கு. இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் எனக்காக நீங்களும், உங்களுக்காக நானும் இதுவரைக்கும் நிற்கிறோமே, எனக்கு அதுவே போதும்." அப்படின்ற மாரி சொல்ல, உடனே ஜங்குக்கு வந்துட்டு, எனக்கும் தான்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, டேயாங்கோட ஃபோர்ஹெட்ல ஒரு கிஸ் குடுத்துட்டு, "சரி வாடி பொண்டாட்டி டான்ஸ் ஆடலாம்." அப்படின்ற மாரி கூப்பிடுறாங்க. டான்ஸா? என்னங்க விளையாடுறீங்களா? மியூசிக்கலோ நோல டான்ஸ் ஆடணும். எப்படி டான்ஸ் ஆடுறது? அப்படின்ற மாரி நம்ம டேயாங் கேட்க, "அதெல்லாம் இருக்கட்டும். யாம இருக்க பையமேன் என்ன மட்டும் ஃபாலோ பண்ணு போதும்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, இந்த இந்த கை கோர்த்துட்டு ஆடுவாங்கல்ல டான்ஸ். ஸோ அந்த மாரி ஆட, டேகுக்கு 2 பேர் கை, ஜங்குக்கோட ஒரு கை வந்து டேயாங்கோட இடுப்பை சுற்றி இருக்கு. டேயாங்கோட கை வந்து ஜங்குக்கோட கழுத்தை சுற்றி இருக்கு. ஸோ அப்படியே வந்துட்டு ஜங்குக்கு வந்து ஒரு மெலோடி வந்து ஹம் பண்ண, 2 பேரும் அப்படியே வந்து டான்ஸ் மூவ் அப்படியே பண்ணிகிட்டே இருக்காங்க. ரொம்ப ஒருத்தர் கையில் இன்னொருத்தர் வந்து சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ அப்போ ஜங்குக்கு வந்துட்டு, "லவ் யூ மிஸ்ஸஸ் ஜியான்." அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்ல, டேங் வந்துட்டு, "லவ் யூ மிஸ்டர் ஜியான்." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து டேங்கை கிஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் இப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப க்யூட்டாக அந்த ஃபேமிலி இருக்கு. ஸோ நான் இதோட இந்த பாட்டு முடிச்சுக்கிறேன். இது ஒரு ஒன் ஷாட் தான், குட்டி ஒரு ஒன் ஷாட். ஐ ஹோப் உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு பெரிய ஸ்டோரி, நான் சொன்ன மாதிரி ரொம்ப பெரிய ஸ்டோரி. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் கேளுங்க. நான் வந்துட்டு கமெண்ட்டில் வந்து கேளுங்க. நான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி சென்ட் பண்ணுறேன். நல்லா தான் இருக்கும். ஒரு மாதிரி ஃபஸ்ட்லேருந்து படிக்க ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும். ஒரு அரேஞ்ச்டு மேரேஜ், அதில் நடக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறம் 2 பேர் சேர்றது, அந்த மாதிரி ரொம்ப ஸ்டோரி நல்லா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா சொல்லுங்கள், நான் அனுப்புகிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் ஹியரிங் மை வாய்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நான் நெக்ஸ்ட் வந்து கேப்டன் ஜியோன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து இது பேர் என்ன, செயின் ஆஃப் ட்ரெடிஷன். செயின் ஆஃப் ட்ரெடிஷன். ஸோ அதையும் பார்க்கலாம். செயின் ஆஃப் ட்ரெடிஷனோட பேர் ஆக்சுவலாக செயின் ஆஃப் ட்ரெடிஷன் தான். இதோட பேர் தான் நான் மாற்றிருக்கேன். ஸோ செயின் ஆஃப் ட்ரெடிஷன் தான் அந்த புக்லேயே, அந்த வாட்பேட்லேயும். ஸோ உங்களுக்கு வேணும்னா அதை போய் படிச்சுக்கலாம். சரி, ஓகே, தேங்க்யூ ஃபார் ஹியரிங் மை வாய்ஸ். தேங்க்யூ, பாய்.